குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். சாரி கொஞ்சம் லேட்டாக ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியோ அண்ட் வீடியோ மட்டும் கொஞ்சம் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். ஆடியோ அண்ட் வீடியோ மட்டும் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. குட் ஈவினிங். அண்ட் யுவராஜ் ஆர்ஒய்ஏ, யார் சார் நீங்கள்? புதுசாக இருக்கே நம்ம சேனலுக்கு. உங்களோட லோகோவில் உங்களோட நேமில் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல. பட் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? டவுட்டை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சேமா? கண்டிப்பாக கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு. ஓகே, கேன் வி டேக் அ நியர்பை ரிஜெக்ஷன் ஃபார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்? இல்லை சார், இல்லை, அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்ன அப்படின்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் தென் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் வால்யூம். ஸோ இந்த மூணு விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணு விஷயமுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டே ட்ரேடிங்க்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் சரி இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் சரி, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கான கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சார்ட் பேட்டர்ன்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அண்ட் டபுள் டாப் டபுள் பாட்டம் அண்ட் ரவுண்டிங் பாட்டம் அண்ட் கப் அண்ட் ஹேண்டில் அண்ட் பென்னட் ஆர் ஃப்ளாகு அண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த 6 வகையான பேட்டர்ன்ஸ் தான் இன்றைக்கி இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில பேட்டர்ன்ஸ் மட்டும் இருக்குது. பட் அதோட அக்யூரசி ரொம்ப ரொம்ப லோ அப்படிங்கிறதுனால நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சுருக்கேன். என்னோட கிளாஸஸ் நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணுறதை விட கரெக்டான விஷயங்களை கொடுத்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என் மோட்டோ. அதனால் எது பர்ஃபெக்டாக இருக்கோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதை மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த வகையில் இந்த 6 பேட்டர்ன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஆர் த ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து திரும்பும். அட் த சேம் டைம் மார்க்கெட் கீழே அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தலைகீழாக வரும் பட்சத்தில் அங்கேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்பி மேலே போகும். ஸோ இதுதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட கான்செப்ட். தட் இன்க்ளூட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் த பேரிஷ் அண்ட் புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ 2 வகையான ட்ரெண்டுக்குமே வரும். அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும் போதும் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வரலாம். அண்ட் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும் போதும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் வரலாம். இன் திஸ் பேட்டர்ன் there will be a one trend line react as a support. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஸோ திஸ் இஸ் கால்டு நெக் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஹெட் அண்ட் ஷோல்டர்னு இதுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2 ஷோல்டரும் சேம் சைஸில் இருக்கும். பட் ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டருக்கும் மேலே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இதை நம்மளோட செஸ்ட் லைன் மாதிரி வச்சுக்கோங்க. நெக் லைன் அப்படிங்கிறத நம்மளோட செஸ்ட் லைன் வச்சுக்கோங்க. ஸோ இது ஷோல்டரு, இது லெஃப்ட் ஷோல்டர், இது ரைட் ஷோல்டர், இது ஹெட்டு அண்ட் தென் கீழே அந்த செஸ்ட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்டு சப்போர்ட். இது பார்த்தீங்கன்னா அது இதை நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இதை இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிகினராக இருக்கவங்களுக்கு அந்த வேர்டு சரியாக புரியாத காரணத்தால் நம்ம நோக்கம் என்ன, பெரிய பெரிய விஷயங்களை ஈஸியாக சொல்லணும். ஸோ அதனால் டாப் ரிவர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் பாட்டம் ரிவர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ சிம்பிளாக புரியும். இது நீங்கள் ஈஸியாக மைண்ட்லேயே வச்சுக்க முடியும். ஸோ டாப் ரிவர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அண்ட் பாட்டம் ரிவர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், there will be a
ஒன் ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் அஸ் சப்போர்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன், அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லைனு sorry, and then all three triangles are connected with that called a neckline. ஸோ அது மூணுமே கனெக்ட் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லைன்னு சொல்லிக்கலாம். if the trend crosses the neckline, there will be a change of the trend. By this we can decide the trend uptrend or downtrend. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளைண்ட் சார்ட் எடுத்து நான் அழகாக உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் இப்படி தானே போகும். ஸோ போயிட்டு இப்படி வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல, ஓகே, ஏன்னா இதுதானே இதுதான் ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் லோவில் இருந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நல்லா மேலே போயிட்டு மறுபடியும் இப்படி போயிட்டு கீழே வந்து அண்ட் தென் இதே லெவலில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஈக்குவல் லைன்லேயே போயிட்டு திரும்பி வரும்போது, ஸோ திஸ் இஸ் கால்ட் அ லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அ ரைட் ஷோல்டர் அண்ட் திஸ் இஸ் நெக் லைன். ஓகே, ஸோ 3 லைன். ஸோ இது மூணுமே ஒரே லைனில் வந்து கனெக்ட் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக் லைன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த நெக் லைனை இப்படி க்ளோஸ் பண்ணி, அதாவது பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் தட் இஸ் கால்ட் அ க்ளோஸ் அண்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக செல் போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் லைனு, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, இண்டஸ்இண்ட் பேங்க், அந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பார்க்கலாம். இப்போது நான் வந்து டே கேண்டலில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, டே கேண்டலில் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களால் ட்ராப் பண்ண முடியலை, ட்ராப் பண்ண தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு டூல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 இல்லை 6th வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல, பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது, பட் எனக்கு இங்கேருந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் திஸ் இஸ் அ நெக் லைன் அண்ட் திஸ் இஸ் அ ஹெட்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நெக் லைனு அண்ட் திஸ் இஸ் அ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து அதே ஹை கூட சும்மா பார்க்க கொஞ்சம் கிளியராக நீட்டாக இருக்கணுங்கிறதுனால இதை வச்சுக்கிறேன். இப்போது இதை நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம தேரியாக ஃபுல்லாக முடிச்சிருவோம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நெக் லைன், இது அப்படியே ரிவர்சலாக வந்துச்சுன்னா இது பாட்டம் ரிவர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, இப்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வகையான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப் சைட்லேயும் சரி, டவுன் சைட்லேயும் சரி. அப் சைடில் டைப் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நேராக கீழே இருந்து மேலே போகும், இதே மாதிரி வரும். இது வந்து ஒரு வகையான டைப்பு. அண்ட் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, இதுவும் மார்க்கெட் மேலே தான் போய்கிட்டு இருக்கு, ஆனால் பார்த்துங்க மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ஸோ இது செகண்ட் டைப் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் டைப் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் டைப் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இதே மாதிரியே பாட்டம் சைடுக்கும் நமக்கு 3 வகையான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதுக்கு பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது தானே. ஸோ இப்படி இருக்கும். இதுக்கு பாட்டம், இதுக்கு ஆப்போசிட்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது. ஓகே, ஸோ இப்போது இது அண்ட் தென் இதுக்கு அகைன்ஸ்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் என்ன, இதுக்கு அகைன்ஸ்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் என்ன,
இது சாரி இப்படி வரும் இது. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது. அண்ட் தென் இதுக்கு அகைன்ஸ்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்படி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க்ல இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இண்டஸ்இண்ட் பேங்க்ல பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, இப்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதில் நான் எங்கே ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எங்கே எஸ்எல் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் இந்த 6 வகையான சார்ட் பேட்டர்ன்ஸில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வரும்போது நான் அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போது இந்த பேட்டர்ன் இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் நல்லா கீழே வந்துக்கிட்டு இருக்கு, தென் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, மறுபடியும் கீழே போயிருக்கு, மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிருக்கு, அண்ட் தென் மறுபடியும் கீழே வந்திருக்கு, அண்ட் மறுபடியும் இப்போ மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போது மார்க்கெட்டோட ப்ரைஸ் மேலே போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த நெக்லைன், அந்த நெக்லைனில் எப்போவுமே இப்படி ஒரு கோடை போட்டுக்கோங்க. அதை கோடை போட்டுக்கிட்டு இந்த கோட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா உங்களோட மானிட்டரில், இல்லை சாரி உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மவுஸை கீழே எடுத்துகிட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த நெக்லைன் இருக்குது பாருங்கள், சாரி நெக்லைன்ன்ற பாருங்கள் ஷோல்டர். ஸோ அந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கணும், சேமாக இருக்கணும்னு கூட வச்சுக்கலாம். பட் 100% சேமாலாம் இருக்காது எதுவுமே. பட் 100க்கு ஒரு 80% அபோவ் ஆச்சும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது லெஃப்ட் ஷோல்டரும் ரைட் ஷோல்டரும் ஆல்மோஸ்ட்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இருங்க, நான் இந்த லைனை டெலீட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து நமக்கு பர்ஃபெக்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஹெட்டு, இது லெஃப்ட் ஷோல்டர், இது ரைட் ஷோல்டர். ஓகே, இப்போது ஹெட் அண்ட் ஷோல்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இதிலிருந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த நெக்லைன் இருக்குது பாருங்கள், இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இதை பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் அவுட் கொடுக்காமலே அந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் ஹெவியாக போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தாலே தயவு செய்து நீங்கள் இமீடியட்டாக ட்ரேட் எடுக்காதீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் இன்னும் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக நம்ம அந்த பிரேக் அவுட் டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். ஓகே, மார்க்கெட் ரெசிஸ்டண்ட் கிட்ட போய் க்ளோஸ் ஆகிருக்கு, அண்ட் தென் அடுத்த நாள் ஓப்பன் ஆகி நல்ல மேலே போய் க்ளோஸ் ஆகிருச்சு. அதாவது நமக்கு என்ட்ரியே கொடுக்கல. நம்ம எப்போவுமே பிரேக் அவுட்டுக்கு என்ன பண்ணுவோம், க்ளோஸ் அண்ட் கிராஸுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் டே கேண்டலில் தான் நம்ம இதில் வரைஞ்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, நமக்கு என்ட்ரியே வந்து ஆல்மோஸ்ட் மேலே போய் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது, அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு 100 ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டிஸ் ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ 100 ஷேர் வாங்க ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட்டே கொடுக்கல. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை அடுத்த நாளில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ ஒன்ஸ் என்ட்ரி எடுக்காததுக்கு அப்புறம் மார்க்கெட் அகைன் வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக இந்த புல்லிஷ் கேண்டலில் க்ளோஸ் ஆனதுமே நம்ம அடுத்த நாள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட்டு, இந்த நெக்லைன் ஆக்டர் சப்போர்ட்டு. ஓகே, ஸோ சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. தென் அங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டலும் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரே நிமிஷம், செம்மையாக புழுங்குது, ஒரே நிமிஷம்.
சாரிங்க, செம்மையாக வேர்க்குது அப்பா. ஓகே, இப்போது நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். இப்போ இதில் நான் டார்கெட் எங்கே வைக்கணும், எஸ்எல் எங்கே வைக்கணும், இதில் நான் டார்கெட் எங்கே வைக்கணும், எஸ்எல் எங்கே வைக்கணும். இப்போது டார்கெட் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள். இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு டூல் எடுத்தோம் இல்லையா, அந்த டூலுக்கு கீழே ஒரு டூல் இருக்கும், அதாவது லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூலில் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, ப்ரைஸ் ரேஞ்சு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஷோல்டர், அதாவது லெஃப்ட் இல்லை ரைட் ஷோல்டர் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த லெக் லைனுக்கும் இந்த லைனுக்கும் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அங்கே வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பிரேக் அவுட்டுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, எந்த கேண்டில் பிரேக் அவுட்டோ அந்த கேண்டில் ஆண்டை எடுத்துகிட்டு போயிட்டு விடுங்க. ஓகே, ஸோ அப்போது இதுதான் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு 936 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே தூக்கிட்டு வந்து நீங்கள் இதை எங்கே கனெக்ட் பண்ணீங்க, இங்கே வச்சுருக்கோம். ஓகே, ஏன்னா நமக்கு இதுதான் பிரேக் அவுட்டு. ஸோ அப்போ நம்ம இதை அப்படியே கிளிக் பண்ணி மேலே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இதுதான் டார்கெட் 1029. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் 1029 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 2 டார்கெட் நம்மளால் செட் பண்ண முடியும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 2 டார்கெட் நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட். இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ வந்து நம்ம இதை டார்கெட் 1ன்னு வச்சுக்கலாம். இது டார்கெட் 1. ஓகே, இப்போது செகண்ட் டார்கெட் நம்ம பிளேஸ் பண்ணணும். அதே டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது இல்லையா, இந்த லோ ஹெட்டோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டருக்கு அப்புறம் ரைட் ஷோல்டருக்கு இங்கே போய் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ எங்கே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் இதை வச்சுக்கோங்க. இப்போது திஸ் இஸ் கால்ட் செகண்ட் டார்கெட். இது என்னது, இதுதான் செகண்ட் டார்கெட்டு. இது டார்கெட் நம்பர் 2. ஓகேங்களா, ஸோ கிளியர் ஆகுது. இப்போது டார்கெட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 1 2 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எஸ்எல் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சைடில் இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் ஷோல்டரோட லோவை நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் இங்கே 2 சாய்ஸு. ஆர் அதர்வைஸ் நீங்கள் இந்த ரைட் ஷோல்டரோட லோவை கூட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து நான் சைடில் இருக்குது. ஓகே, சைடில் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் ஷோல்டரோட லோவை வச்சுக்கிறேன். அப்போது இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து டார்கெட் என்ன, இதில் நம்ம டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, அண்ட் டார்கெட் 2 அது என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ரெடிங்டன். இப்போது ரெடிங்டன் இந்தியா நம்ம ரீசெண்டாக வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். நம்ம இந்த லாஸ்ட் புதன்கிழமை நினைக்கிறேன், புதன்கிழமை ஈவினிங் நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது என்னது, லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் திஸ் இஸ் கால்ட் ரைட் ஷோல்டர். அண்ட் இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கல, கீழே போயிருக்கு பட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கல. ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு டார்கெட் என்ன, எஸ்எல் என்ன. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, இதுதான். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த ரெடிங்டன் இந்தியா நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன,
இதுதான் ஐயோ என்னாச்சு, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, இப்போது செகண்ட் டார்கெட் என்ன, இப்போ இந்த ஹெட்டோட லோ என்ன, ஹெட்டோட லோ என்ன, இதுதான் லோ. ஸோ இந்த லோலேருந்து இது கூட கனெக்ட் பண்ணிப்போம். அப்போது இது டார்கெட் நம்பர் 2. இது டார்கெட் நம்பர் 2. இப்போ எஸ்எல் என்ன, எஸ்எல் என்ன, ஆஃப்டர் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரியல் ட்ரேடிங்கில் நான் இதை எப்படி யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, ரியல் ட்ரேடிங்கில் இந்த இடம் எஸ்எல் வச்சுப்பேன். ஆனால் இந்த டார்கெட் இந்த பிரேக் அவுட்டுக்கும் எஸ்எல்லுக்கும் மிட் பாயிண்ட்னு ஒன்று கண்டிப்பாக வரும். அந்த மிட் பாயிண்ட்டில் கண்டிப்பாக மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது இந்த மிட் பாயிண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கும் ஒரு டூல் இருக்குது. இங்கே போனீங்க அப்படின்னா டேட்டு ப்ரைஸுன்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் இதை எடுத்துக்கோங்க. பாக்ஸ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி போனீங்கன்னா அப்போ இதுதான் மிட் பாயிண்ட்டு, இந்த நடுவில் இருக்க கோடு மிட் பாயிண்ட்டு. இப்போது ஐயோ சாரி, ஒரே நிமிஷங்க, இது வருதா, சாரி லைவ் வருது தானே, லைவ் பிரச்சனை இல்லைல்ல, யூடியூபை க்ளோஸ் பண்ணிட்டேன், அதான் லைவ் வருதான்னு கேட்குறேன். லைவ் வருது, ஓகே ஓகேங்க, ஓகே ஓகே. இப்போது இந்த இடத்துல நான் அகைன் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணுவேன். சம் குவான்டிட்டிஸ் இந்த இடத்துல நான் வந்து அகைன் பை பண்ணுவேன். ஆர் அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக கீழே இறங்கி வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துலையே இந்த மிட் பாயிண்ட்லேயே நான் எஸ்எல்ல போட்டுட்டு எக்ஸிட்டும் ஆகிடுவேன். மிட் பாயிண்டில் போட்டுட்டு எக்ஸிட்டும் ஆயிடுவேன். சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக கீழே வருது, அந்த மொமெண்டம் தெரியும் இல்லையா நமக்கு, நம்ம அந்த கேண்டில் சொல்லியிருக்கோம் இல்லையா, கேண்டில் ஸ்டிக் இதில் நம்ம பேசிக் கிளாஸஸில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம்ல, அந்த கேண்டிலோட ஒயிட் கேண்டில் மாதிரி ரெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துலையே எக்ஸிட் ஆகிடுவேன் மினிமம் லாஸஸில். ஸோ இதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு ரியல் ட்ரேடிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எது வந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலியமாவோ இல்லை டெக்ஸ்ட் மூலியமாவோ இல்லை வாய்ஸ் நோட் மூலியமாவோ நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வரலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளியர் தானே? ஒன்ஸ் மோர் நளினி மேம், நீங்கள் அகைன் அண்ட் அகைன் இந்த வீடியோவை பார்க்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை, அகைன் அண்ட் அகைன் இந்த வீடியோவை பாருங்கள், கிளியராக புரியும் உங்களுக்கு. கிளியராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கிளியர். ஓகே சரி, ஓகே. இப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டபுள் டாப்பு டபுள் பாட்டம், அதாவது டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலில் ஒர்க் ஆகுமா? ஆகும், பட் அக்யூரேசி அந்த அளவுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக நிஃப்டியோ பேங்க் நிஃப்டிலையோ கூட ஹெட் அண்ட் ஷோல்டர் வருது நம்ம ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 5 மினிட்ஸில் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தானே, ஆனால் அவன் பிரேக் அவுட் கொடுக்கல, கொடுத்துருந்தா தான் அது, இது ஹெட் அண்ட் ஷோல்டர் தானே. ஸோ அவன் பிரேக் அவுட் கொடுத்துருந்தா கீழே வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ அகைன் மார்க்கெட் அது பெரிய ஃபால், இது வந்து டெக்னிக்கல் வைஸ் இது நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸில் அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். கேன் வி யூஸ் டூல் லைக் சார்ட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணதில்லைங்க. சார்ட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, டைம் ஃப்ரேம்
நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார், எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் 1 ஹவருக்கு மேலே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 1 ஹவருக்கு மேலே தான் வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் எந்த கேண்டில் பார்க்கலாம், ஐ திங்க் வீக்லி ஓகே. வீக்லிலாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அக்யூரசி. வீக்லிலாம் போனீங்க அப்படின்னா அதோட அக்யூரசி வேறு லெவலில் இருக்கும். ஓகே சரி, ஓகே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டாப் அண்டு டபுள் பாட்டம். சரி, வாட் இஸ் த டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம்? A double top chart pattern is a bearish reversal candle pattern that formed after a uptrend. இப்போ எப்படி நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தோமோ அதே சிமிலர் பேட்டர்ன் தான் இந்த டபுள் டாப்பும். இந்த டபுள் டாப்பு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது வரும், அண்ட் இந்த டபுள் பாட்டம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது வரும். This pattern is formed with the 2 peaks above support level which is also known as a neckline. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். which type of trading it is used? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, this is only for swing trading. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸை கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டாப்பு. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகே, நல்லா மேலே போய்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் போட்டு திரும்பிட்டு அகைன் கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் போயிட்டு மேலே வந்து மறுபடியும் கீழே வருது. ஸோ அப்போது இதுதான் நெக்லைன். ஓகே, இது நெக்லைன். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டபுள் டாப்பு, ஏன்னா அப்பர் சைடில் 2 டாப்பு சேமாக வச்சுட்டு கீழே வருது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் அ டபுள் பாட்டம். அதாவது மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு, அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்து மேலே போகுது, அண்ட் தென் மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் நல்லாவே மேலே போகுது. ஸோ ஒரு சேம் ப்ரைஸில் 2 பாட்டம் வச்சுட்டு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணுது. ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில தேரியை பார்த்துருவோம் இதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பீக் இது தான். இங்கே வந்து நான் உங்களுக்கு 2 பீக்ஸ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, திஸ் ஃபார்ம்டு வித் 2 பீக்ஸ் அபவ் த சப்போர்ட் லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பீக் நம்பர் 1 அண்ட் பீக் நம்பர் 2. இதை பொறுத்த வரைக்கும் நெக்லைன் நீங்கள் இப்படி வச்சியும் ட்ரேட் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ்லேருந்து இறங்குது, அண்ட் தென் மேலே போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் இந்த நெக்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நான் பண்ணியிருக்கேன், அக்யூரசி நல்லா தான் இருக்குது. ஆர் அதர்வைஸ் டவுன் சைடில் இப்படி வந்துட்டு மேலே போயிட்டு மறுபடியும் இப்படி போகும்போது நீங்கள் இந்த சைடு வைக்கும்போது இந்த நெக்லைன் 1 டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன ஷார்ட் ட்ரேடு பண்ணலாம். திஸ் ஆல்சோ இண்டிகேட் ரிவர்சல். இதுவுமே ரிவர்சலில் தான், இதுவுமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் நல்லாயிருக்கும். ஹவர்லி கேண்டில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் டெய்லியில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு ஸ்விங்குக்கு டைம் ஃப்ரேம். இன்ட்ராடேக்கு 1 ஹவருக்கு 1 டேக்கு கீழே நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் பார்த்தாலும் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம். 1 டேக்கு மேலே நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் பார்த்தாலும் அது ஒன்லி ஸ்விங்கு தான். ஓகே, ஸோ 1 ஹவருக்கு கீழேனா என்னென்ன இருக்குது, 1 டேக்கு கீழே என்னென்ன இருக்குது, 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் ஆர் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், இது எல்லாமே இன்ட்ராடே ட்ரேடுக்கு. 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி கூட இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு டபுள் டாப்பு அண்ட் டபுள் பாட்டம். ஸோ இதுக்கான தியரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். டபுள் பாட்டம் அப்படிங்கிறது ஒரு ப்ரியர் அப் ட்ரெண்டு, அதாவது லோயர் லோ ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஹையர் ஹை. ஸோ மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருக்கும், அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட பீக்கு போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இது வந்து என்ன, லோயர் லோ அண்ட் லோயர் ஹை. ஒரு குறிப்பிட்ட பீக்கு போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், அப்படியே ஒரு சின்ன கன்சாலிடேட் நடக்கும். மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு அந்த முன்னாடி போச்சு பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு போகலாம். ஆர் சம்டைம்ஸ் நம்ம அண்டர் ஷூட்னு நம்ம ஒரு இது சொல்லியிருக்கோம் இல்லையா, அண்டர் ஷூட் ஓவர் ஷூட், அந்த மாதிரி இங்கே நடக்கலாம். அண்டர் ஷூட்டும் வரலாம் ஆர் ஓவர் ஷூட்டும் வரலாம். ஓகே, அண்டர் ஷூட்டும் வரலாம் ஆர் ஓவர் ஷூட்டும் வரலாம். ஸோ அப்படி வந்துட்டு மார்க்கெட் ஒன்ஸ் நேராக கீழே வந்து இந்த நெக்லைன் இருக்குது பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுல்ல, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம தாராளமாக செல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுதான் இந்த டபுள் டாப் பேட்டர்ன் நமக்கு மீனிங் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து
நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா வந்து நம்ம ரிலையன்ஸ்ங்கிற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ரிலையன்ஸ் வந்து நம்ம ரீசெண்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் இந்த நிஃப்டியே பார்த்துக்கலாமே. இப்போ இந்த நிஃப்டியே வந்து ஆஸ் பர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டபுள் பாட்டமில் இருக்கு. பட் நாட் ஷுர் எந்த அளவுக்குன்னு. இதுக்கு டூல் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். டூல் எதுவும் இல்லை வச்சுக்கலாம். நம்ம அது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லோ, தென் இது இப்படி போக சான்சஸ் இருக்குது. இப்போது இதை எப்படி நான் வந்து டபுள் பாட்டம் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான். ஸோ இது டபுள் பாட்டம். ஆனால் எங்கே நம்ம என்ட்ரி, இதை நம்ம லைவ்லேயும் சொல்லியிருந்தோம். ஸோ இதில் நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்னா, இதை நம்ம எப்படி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொன்னோமோ அதே தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணி அப்படியே மேலே க்ளோன் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸு மார்க்கெட் இங்கே இருந்து மேலே வந்து இப்படியே மேலே வந்து இதை க்ளோஸ் பண்ணி கிராஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம பையிங் போகணும். ஆர் அதர்வைஸ் நம்ம பையிங் போகக்கூடாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நமக்கு பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம பையிங் போகணும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் எது வரைக்கும் போகணும். இப்போ பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன. ஓகே, ஸோ பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ட்ரி நான் எங்கே எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அதுதான் இப்போ நம்மளோட கேள்வி. ஸோ இப்போ இதில் நம்ம முன்னாடி சொன்ன அதே மாதிரி அந்த இதுக்கு போயிருங்க, ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போயிட்டு இந்த இதிலிருந்து நமக்கு பிரேக் அவுட் எங்கே ஆகுது, இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னு நம்ம வச்சுப்போம். அப்போ பிரேக் அவுட் இங்கே ஆணுச்சு அப்படின்னா அதை அப்படியே காப்பி எடுத்து போய் எந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சோ அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் இதுதான். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் ஹையஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். நான் இது வரைக்கும் கொடுக்குற ஸ்விங் ட்ரேடிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் எடுத்து தான் நான் கொடுக்குறேன். அது நான் கொடுத்த ஷேர்ஸில் இருந்தும் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். அதெல்லாம் காட்டும்போது உங்களுக்கு அது கிளியராக புரியும். ஸோ இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது என்ன, இது ஒரு பாட்டம். ஓகேங்களா, இது ஒரு பாட்டம். அண்ட் தென் மார்க்கெட் அப்படியே லோயர் ஹை, மேலே கீழே போய்கிட்டு அப்படியே மறுபடியும் கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஓகே, இப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அப்படியே மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ பொறுமையாக மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது, 18,900 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்லலை, இந்த பேட்டர்ன் சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ இதை நான் இதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். இந்த ஹையில் டார்கெட் எனக்கு எக்ஸாக்டாக வரும் பாருங்கள். டார்கெட் ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்துருச்சா? ஏன்னா மார்க்கெட் இப்படியே நேராக போயிருமான்னு நான் இங்கே அப்படி போகாது. மார்க்கெட் எப்படி போகும், இப்படி தான் போகும். இப்படி போய் இங்கே இந்த லெவல் ரீச் பண்ணும். ஸோ அப்போ கரெக்டாக தானே இருக்குது நம்ம லெவல் 18,900 to 19,000. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இன்வேலிடு, நாட் வேலிடு. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போ பார்த்த உடனே எடுத்தது. பட் நான் உங்களுக்கு காட்டணும்னு எடுத்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் எங்கே இருக்கியா, ரிலையன்ஸ் இங்கே இருக்குல்ல, இங்கே பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு. நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க்கெட் இந்த ஸ்விங் ஹையிலேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே வந்திருக்கு, தென் இந்த இடம் லோ வச்சுட்டு மேலே போயிருக்கு, அண்ட் தென் மறுபடியும் கீழே வந்திருக்கு, அண்ட் தென் இதுக்கு அப்படியே ஈக்குவலாக லோ வச்சுட்டு இப்போ மார்க்கெட் மேலே போகுது. ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணணும், இதுதான் நெக்லைன். கரெக்டாக இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பையிங் போகணும். ஸோ இந்த இடத்துல பையிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட டார்கெட் என்னென்னா சேம் தாங்க. நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி நிஃப்டிக்கு சொன்னோம் அதே தான். ஸோ இங்கே டார்கெட்டை வச்சுக்கலாம். இது இப்படி வச்சுக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் எங்கே பிரேக் அவுட் கொடுத்தோ அங்கே வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அப்போது திஸ் இஸ் யுவர் டார்கெட். ஓகே, இப்போது இந்த இந்த டபுள் பாட்டம் டபுள் டாப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு டார்கெட் தான் வரும். ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு 2 டார்கெட் கொடுக்கும். எப்படி அப்படின்னா இப்போது மார்க்கெட் எங்கேருந்து விழுந்திருக்கு, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை என்ன இது. ஓகே, இது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஆனால் டார்கெட் இங்கேயே நமக்கு வந்திருக்கு. அப்போது செகண்ட் டார்கெட் இந்த ஸ்விங் ஹை தான்.
செகண்ட் டார்கெட் இந்த ஸ்விங் ஹை, இது டார்கெட் நம்பர் 1, இது டார்கெட் நம்பர் 2. ஸோ மேக்ஸிமம் இந்த டார்கெட் நம்பர் 2 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த டபுள் டாப் டபுள் பாட்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராப்பர் ஒரு நல்ல ப்ராப்பர் பிரேக் அவுட் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த பிரேக் அவுட் கான்செப்டெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன் அதெல்லாம். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். பட் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எல் இங்கே வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்க முடியாது. ஸோ அப்படி வச்சா நமக்கு ஹெவி லாஸஸ் வரும். ஸோ சேம் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனால் ஸ்டாப் லாஸ் என்னவோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஆர் ஒருவேளை உங்களுக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் வருது அப்படின்னா, ஏன்னா எந்த பேட்டர்னுமே 100% கிடையாது. ஸோ இது மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, எதுவுமே மார்க்கெட்டை 100% மேலேயோ கீழேயோ தான் போகணும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எதை வச்சியும். ஸோ நம்ம அசியூம் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு, இனிமேலும் இப்படி நடக்கலாம்னு அசியூம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே நீங்கள் ரொம்ப சேஃப் ட்ரேடர், நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 50 குவான்டிட்டி. ஓகே, ஒருவேளை இது ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சுன்னா இந்த 50 குவான்டிட்டிக்கு என்ன ட்ரேடோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி இங்கே வந்துட்டு இப்படி திரும்புதுன்னா அப்போ இந்த இடத்துல ஒரு 50 குவான்டிட்டி வாங்கிக்கலாம். அதாவது 50 தான் வாங்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் இந்த ரிலையன்ஸ்லாம் ஒரு 20 குவான்டிட்டி வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அப்போ இந்த ஹையில் ஒரு 50 குவான்டிட்டி வாங்கிக்கங்க, 10 குவான்டிட்டி வாங்கிக்கங்க. ஒன்ஸ் ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா இங்கே அகைன் 10 குவான்டிட்டி வாங்கிங்க. ஸோ அப்படி வைக்கும்போது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்கள் கையை விட்டு மீறாது. உங்களோட ரிஸ்க் உங்கள் கையை விட்டு மீறி போகாது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதே ரிஸ்க் தான் வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம். அட் த சேம் டைம் உங்களுக்கு M&Mல வந்திருக்கும்னு நினைக்கிறேன், டபுள் டாப்பு M&Mல வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஞாபகம். யா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இதுதான் ஸ்விங் லோ. ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, அண்ட் தென் மேலே போயிருக்கு. ஸோ இது என்னது, இங்கே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் திஸ் இஸ் கால்ட் அ டபுள் டாப்பு. அண்ட் தென் மார்க்கெட் அதோட நெக் லைன் இதுதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ப்ராப்பர் பிரேக் அவுட் தான் இது. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சைட்வேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன் சைட்வேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு? ஸோ இங்கே தான் நம்ம எல்லாருமே பிளைண்டாக சார்ட் பேட்டர்னை நம்பிடுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணக்கூடாது. அதாவது இந்த விஷயம் யாரும் சொல்கிறது இல்லை. ஸோ இதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பையிங் சைடு உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் செல்லிங் சைடு உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த M&M ஷேர் என்ன நிஃப்டி 50க்குள்ளே வருது, டாப் பெரிய கம்பெனி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நிஃப்டியோட ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ண பார்க்கும். ஸோ என்ன தான் இதை டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இருந்தாலும் நிஃப்டியோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ண பார்க்கும். ஸோ பையிங் சைடில் மட்டும் நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, செல்லிங் சைடில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக பார்த்த எல்ஐசியில் நம்ம என்ன பார்த்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தோமா? எல்ஐசியில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்கா? ஆனால் என்ன நடந்துச்சு, நம்மளை இன்னும் சுத்தலில் விட்டுருச்சா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரு? இன்னமும் சுற்றிக்கிட்டே இருக்கா? இதுவே நீங்கள் பையிங் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அவ்வளோ அருமையாக போயிடும். ஈவன் இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். 10 லான்னு ஒன்று இருக்கு இல்லையா, 10 லா, அந்த 10 லாவை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். பையிங் சைடில் எவ்வளோ அருமையாக போயிருச்சா மார்க்கெட்டு? இதை நான் லைவாக கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் லைவாக கொடுத்துருக்கேன். ஸ்டில் இதோட சார்ட்டு நம்ம இந்த இடத்துல கொடுக்கும்போது இருந்துச்சு. இன்னமும் நம்ம டெலகிராம் சேனலில் இந்த சார்ட் இருக்குது, வேணுங்கிறவங்க எடுத்து பார்க்கலாம். ஸோ
பையிங் சைடில் சார்ட் பேட்டர்ன்ஸை நீங்கள் தாராளமாக நம்பி போகலாம், செல்லிங் சைடு போகாதீங்க. ஓகே, ஸோ இதுதான். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு டபுள் டாப் கிளியரா, டபுள் டாப் டபுள் பாட்டம் கிளியரா, அதுதான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரியர் ட்ரெண்டு, ஃபர்ஸ்ட் பீக்கு, நெக் லைனு, இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது கிளியரா? ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லிட்டோம் தானே? கிளியர். கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இன்றைக்கி ரொம்ப கம்மி பேர் பார்க்குறீங்க? யா, ஸ்டாப் லாஸும் சொல்லியாச்சு, ஸ்டாப் லாஸும் சொல்லிட்டோம். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அண்ட் கம்மி மெம்பர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறாங்க, என்னன்னு தெரில. ஏன் 5:30க்கு தானே வச்சேன், எதுவும் ஒர்க் இருக்குமோ? இப்போது நம்ம மை மெசேஜ் ஷோவிங் ஐயா வருது ப்ரோ, வருதே, வருது. கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட் அண்ட் ஷோல்டரில் சேம் அண்டர் ஷூட் அண்ட் ஓவர் ஷூட் ஆகுமா? சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறது, க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் 6:30ன்னு திங்க் பண்ணிட்டாங்க போல், தெரிலங்க. நான் காலையிலேயே கொடுத்துட்டேன் 5:30க்கு கிளாஸஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம தேர்ட் டாப்பிக்கான ரவுண்டிங் பாட்டம் வரலாம். Rounding bottom also is rounding bottom is a chart pattern that graphically forms a U shape. ல இருக்கும். Rounding bottoms are found at the extended downtrend and the signify a reversal. அதாவது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது, இந்த ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மூவாக இருக்கும், ரொம்ப நாள் மூவ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் இந்த மல்டி இயர் பிரேக் அவுட்னா சொல்கிறோம் இல்லையா, மல்டி இயர் பிரேக் அவுட்டு, அந்த மாதிரி மல்டி இயர் பிரேக் அவுட்டில் மேக்ஸிமம் இந்த ரவுண்டிங் பாட்டம் தான் வந்து நிற்கும். மல்டி இயர் பிரேக் அவுட்னாலே இந்த ரவுண்டிங் பாட்டம் தான் வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே ஒரு 2010 இங்கே இருந்திருக்கும், அப்படியே பொறுமையாக வரும், பொறுமையாக கீழே வருது, அண்ட் தென் பொறுமையாக மார்க்கெட் இப்படியே மேலே போயிட்டு இப்படி போய் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இப்படி பிரேக் அவுட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரவுண்டாக இருக்கா, ஒரு யூ ஷேப்பில் இருக்கா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ரவுண்டிங் பாட்டம். இதை தான் நம்ம ரவுண்டிங் பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் அ ரெஃபர்ட் அஸ் அ சாசர் பாட்டம். ஐடியலி வால்யூம் அண்ட் ப்ரைஸ் வில் மூவ் அ டெண்டம். ஓகே, அது எப்படி அப்படின்னா, ரெண்டும் எப்படி ஐடியலாக போகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இருக்கா, இப்போ வால்யூமே என்ன நடக்கும், வால்யூம்லேயுமே இப்படி வரும், இப்படி வந்து அழகாக அப்படியே இப்படி பிரேக் அவுட் ஆகும்போது இப்படி போகும், ஹையர் த வால்யூம் வரும் பிரேக் அவுட் ஆகும்போது. ஸோ வால்யூமும் அதே மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். இதுக்கு நம்ம லைவ் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே பார்க்கலாம், எக்ஸாம்பிள் அதுக்கும் வச்சுருக்கேன், எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, GNFC யா, இது வந்து நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் கன்சிடர் பண்ணலாம். அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், அன்றைக்கே நான் இதை பேசிகிட்டு இருந்தேன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஆர் இதெல்லாம் தூக்கி விட்டுட்டு இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ரவுண்டிங் பாட்டமாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ என்ன தெரியுது, மார்க்கெட் இதிலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் ஒரு டைம் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக கீழே வந்து அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கா. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, இப்போ பிரேக் பண்ணிடுச்சு, GNFC பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஹோல்டிங் பேசிஸில் ஒரு 1 or 2 month, ஏன்னா கிட்டத்தட்ட இது எங்கே 2018 இருந்துருக்கு, 2018 ஸ்டார்டிங், எண்டில் போயிருக்கு, பட் நம்ம 2018 ஸ்டார்டிங்னே வச்சுக்கலாம். அங்கே இருந்து கிட்டத்தட்ட 2022 4 வருஷம் இந்த பிரேக் அவுட் ஆக கஷ்டப்பட்டுருக்கு. ஓகே, வீக்லியில். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சரி, ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துட்றேன். டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிடலாம். டார்கெட்டு எப்போவுமே நீங்கள் இதில் 2 டார்கெட் வச்சுக்கோங்க, ரவுண்டிங் பாட்டம், ரவுண்டிங் டாப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ரவுண்டிங் பாட்டமை பொறுத்த வரைக்கும் இந்த லோ இருக்குது இல்லையா, பாட்டம் லோ எங்கே இருக்கோ அங்கேருந்து அழகாக இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு
எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் தென் இதை வச்சுக்கிட்டு சாரி இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், மேலே தூக்கிட்டு போங்க. மேலே தூக்கிட்டு போயிட்டு எங்கே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஸோ அப்போ இதுதான் பிரேக் அவுட் லைன். அப்போது இதிலிருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் செகண்ட் டார்கெட். நீங்கள் இப்போ நான் இதை மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்ததும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அகைன் சொல்கிறேன், உங்களோட கேபிட்டல்லேருந்து எந்த ஒரு ஷேருக்கும் அதிகபட்சம் 30% மேலே எந்த ஒரு இதுலேயுமே அக்குமுலேட் பண்ணாதீங்க. அதிகபட்சம் நான் சொல்கிறது 30ங்கிறதே அதிகம் தான், அதிகபட்சம். அட சூப்பர் பிரேக் அவுட்டுங்க, இவன் நல்லா போவாங்க, 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், மொத்தத்தையும் போடுறேன், நல்ல ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டு அன்பிரடிக்டபிள், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எதுவுமே நம்ம எதிர்பார்த்தது நடக்கும்போது நமக்கு அது பெரிய இழப்பை ஏற்படுத்தாது. இப்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 1000 ரூபா தான் லாஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்கன்னா அந்த 1000 ரூபா லாஸ் வந்து உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் தான் கொடுக்கும். பரவாயில்ல, நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம், ப்ராப்பராக கரெக்டாக அழகாக ட்ரேட் பண்ணோம், ஸ்டாப் லாஸ் போச்சு, ஓகே அடுத்த ட்ரேட் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட் வந்துடும். பட் நீங்கள் ஒரு 1000 ரூபா லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவன் 5000 ரூபா லாஸுக்கு போயிட்டு நீங்கள் அந்த லாஸை புக் பண்ணிட்டு வெளில வரும்போது இவில் ரொம்ப எமோஷனல் ஆகிடும், ரொம்ப மார்க்கெட்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஹை ரிஸ்க் ட்ரேடராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெட்டர் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போது வர மண்டே நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி இந்த ஜிஎன்எஃப்சியில் வாங்க ரெடியாக இருக்கீங்கன்னா இங்கே ஒரு 50 குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. ஓகே, ஆர் அதர்வைஸ் இல்லை அண்ட் தென் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 50 குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. ஓகே, ஹோல்டிங் பேசிஸ் தான் இது. ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஸ்விங்குக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்போது இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, இந்த லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் தென் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ரவுண்டிங் பாட்டம்ஸ் இந்த நான் சொல்லிட்டு இருக்க இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே மோர் தென் 90% அக்யூரசி தர பேட்டர்ன்ஸ். ஓகே, நான் இது எல்லாமே என்னோட லைவ் இதில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதைத்தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதில் நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் என்னோட பிகினிங் ஸ்டேஜில் என்ன தெரியுமா பண்ணுவேன், ரொம்ப அவசரத்தில் ரொம்ப ஆர்வத்தில் அடேங்கப்பா சூப்பராக பிரேக் அவுட் ஆகிருக்கடா போடுறா அப்படின்னு சொல்லி மொத்த கேபிட்டலும் போய் பண்ணுவேன். அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி டார்கெட் கிட்ட போய்ட்டு அப்படியே திரும்பி வருவான், இங்கே வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படியே மேலே போய் டார்கெட் கொடுப்பான். இதெல்லாம் ரியலாக நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வாங்குறோமா, ஒருவேளை டார்கெட் போச்சா 50 குவான்டிட்டியா, ஓகே என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ சந்தோஷப்படுவோம். இல்லை கிட்ட போயிட்டு கீழே வருதா, அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம அகைன் 50 குவான்டிட்டி வாங்கிக்கலாம். அப்போ என்ன மேலே போவோம், அப்போ நம்ம வாங்கணும்னு நினச்சா அந்த 100 குவான்டிட்டி வாங்கிட்டோம் அண்ட் தென் நமக்கு தேவையான ப்ராஃபிட்டும் கிடச்சிரும். ஓகே, ஒருவேளை எஸ்எல் போச்சா நோ ப்ராப்ளம், தயவு செய்து எஸ்எல் போட்டு வெளில வந்துருங்க. 100ல் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 10ல் 9 ட்ரேட் உங்களுக்கு அருமையாக போகும். ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டிங் பாட்டம், அப்படியே வைஸ் வைஸாக வந்து உங்களுக்கு ரவுண்டிங் டாப்பு இப்படி இருக்கும். பட் ரவுண்டிங் டாப் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு எடுக்க முடியாது. ரவுண்டிங் டாப்பு. அதனால் ஏன்னா செல் பண்ணி நம்மளால் ஹோல்டு பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதனால் நம்ம ரவுண்டிங் பாட்டம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் ஸ்டாப் லாஸ் இது என்ட்ரி 1, இது என்ட்ரி 2 அண்ட் தென் டார்கெட் 1 டார்கெட் 2 இது எஸ்எல். ஸோ கிளியரா, ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிறது கிளியரா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் இட் கிராசஸ் மிட் பாயிண்ட் வி கேன் எக்ஸிட். எது மிட் பாயிண்ட்னு சொல்கிறீங்க, இந்த மிட் பாயிண்ட்டியா இல்லை அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் கீழே போயிட்டு திரும்பி இருக்கு, அதனால் நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்னவோ அந்த ஸ்டாப் லாஸை போட்டுட்டு வச்சுக்கலாம். இல்லை அதை நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மொமெண்டம் இப்போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த மொமெண்டம் இப்போ நான் இங்கே நல்லா கிரிக்கிட்டதுனால உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி இந்த இடத்துல காட்டுறேன். இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட்டு கொடுத்து இது வரைக்கும் போயிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்குங்க. ஓகே, ஒரு பெரிய கேண்டில், மறுபடியும் ஒரு பெரிய கேண்டில் இப்படி வருதுன்னா அப்போ தெரிஞ்சிடும் நமக்கு, ஓகே பெரிய ஒயிடு கேண்டில் வருது,
அப்போ கீழே போய்கிட்டு இருக்கு, நல்ல வேகமாக கீழே வருது, அப்போ செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் கண்ணை மூடிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆயிடலாம். பட் மார்க்கெட் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டே பொறுமையாக வருது அப்படின்னா அப்போ என்ன ஆகுது, அக்குமுலேட் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஆல் பேட்டர்ன் ரீடெஸ்ட் எடுத்து தான் போகுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ரீடெஸ்ட் எடுக்கலாம், எடுக்காமலும் போகலாம். அது பிரேக் அவுட் ஆகிறத பொறுத்து இருக்குது. அந்த பிரேக் அவுட் எப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் நடக்கும் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நாளைக்கு தான் நம்ம அந்த பிரேக் அவுட் டாபிக் வருவோம். ஸோ அதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டிங் பாட்டமுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். செஞ்சுரி எங்கான்னு ஒன்று இருக்குமே, இதோ இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஆல்சோ ரவுண்டிங் பாட்டம் தான். இங்கே பாருங்கள். ஸோ இதிலிருந்து மார்க்கெட் இங்கே வரைக்கும் போயிருக்கு. அப்போது திஸ் இஸ் ஆல்சோ ரவுண்டிங் பாட்டம். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு டார்கெட் என்ன, நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லோலேருந்து இப்படி வச்சுக்கோங்க, அதை அப்படியே மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச்டா? இது ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்ரெடி ரீச்டு. ஃபஸ்ட்டு டார்கெட் போனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக செல்லிங் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் பண்ணிடுச்சா? இப்போ செகண்ட் டார்கெட் என்ன நம்மளுது? செகண்ட் டார்கெட் இது. ஓகே, இப்போது இதில் ஸ்டாப் லாஸ் என்ன? நீங்கள் ரிஸ்க் டேக்கர் ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ்எல் வச்சுக்கலாம், ஆர் அதர்வைஸ் நீங்கள் இங்கே எஸ்எல் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த செஞ்சுரி எங்கா அப்படிங்கிறது அழகாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது டார்கெட்டு கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 441 பிரேக் அவுட் ஆகி 441, ஏன் ரவுண்ட் பண்ணிக்கிங்களேன், 450னே 450 பிரேக் அவுட் ஆகி 620 போயிருக்கு. ஸோ 450 to 620 எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 170 பாயிண்ட்ஸு. ஸோ 400 ரூபா உள்ள ஷேரை நீங்கள் வாங்கி 120 புள்ளிகள் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு? மோர் தென் 25% ரிட்டர்ன்ஸ். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் போனீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக 15 to 20%லாம் ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டிங் பாட்டம். இப்போ ஓகே, இது கிளியராக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கப் அண்ட் ஹேண்டில். இந்த ரவுண்டிங் பாட்டம் பார்த்தோம் இல்லையா, இந்த ரவுண்டிங் பாட்டம் கூடவே ஒரு ஹேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதுதாங்க கப் அண்ட் ஹேண்டில். சிம்பிள். ரவுண்டிங் பாட்டம் கூடவே ஒரு ஹேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹேண்டில், கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது ரெசிஸ்டன்ட். ஓகே, மார்க்கெட் இப்படியே போயிட்டு இதை பிரேக் அவுட் கொடுக்காம அப்படியே கீழே வந்து மறுபடியும் இப்படி போச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் இது கப்பு. ஓகே, இது ஹேண்டில். ஸோ கப் அண்ட் ஹேண்டில். ஓகே, கப் அண்ட் ஹேண்டில் இது என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஆகாமல் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறது தான் வந்து நம்ம கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம லைவ் சார்ட்டில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்க்கலான்னும் போது ஃபைன் ஆர்கானிக்ஸ்னு ஒரு ஷேர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள். இப்போ நான் இது வந்து வீக்லியில் வச்சுருக்கேன், இதை நான் டெய்லிக்கு மாற்றுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இது கப்பு தானே.
இங்கிருந்து இது வரைக்கும் இங்கே டச் பண்ணியிருக்கா? அப்போ இது என்ன? கப்பு தானே நமக்கு? இது கப்பு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கப்பு வந்து எப்போவுமே நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு போக போக தான் பழகும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஒன்றும் புரியலை, எனக்கு கொஞ்சம் இது எப்படி சார் எடுக்கிறதுனா, நீங்கள் சிம்பிள் லைன் சார்ட்டுக்கு போயிருங்க. லைன் சார்ட்டுக்கு போனீங்கன்னா அழகாக தெரியும் மார்க்கெட் அழகாக இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருந்தாலும் அது கரெக்டாக இது கப் அண்ட் ஹேண்டில் தான், கப்பு தான். இப்போ கப்பு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்கள், பிரேக் அவுட் ஆகாமல் ஒரு சின்ன ஹேண்டில் வந்திருக்கா? ஒரு சின்ன ஹேண்டில் வந்திருக்கா? ஓகே. ஸோ கப்பு ஹேண்டில். இப்போ இந்த கப் அண்ட் ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் இதுதான் கப் அண்ட் ஹேண்டில். இப்போ இதில் வந்து நம்ம டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஹேண்டிலோட லோ தான் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட். ஹேண்டிலோட லோ தான் ஃபஸ்ட்டு டார்கெட். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், இந்த கப் அண்ட் ஹேண்டில் எப்படி இருந்தால் வேலிடு, எப்படி இருந்தால் இன்வேலிட் அப்படின்னா, இப்போ இந்த டூல் வாங்க, இந்த டூல் வாங்க. இந்த டூல் வந்து இதை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த லோ இருக்கு இல்லையா, கப்போட லோ இருக்குல்ல, அந்த லோக்கும் இந்த கப்போட அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் மார்க் பண்ணியிருக்கேங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மிடில் ஆஃப் தி இது இருக்குது பார்த்தீங்களா லோ, இதை ஒரு கோடாக போட்டுக்குங்க. இந்த கோட்டுக்கு கீழே மார்க்கெட் போய் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி, அதாவது கப்பு இப்படி வந்துருந்துச்சுன்னா, மார்க்கெட் ஒரு வேளை இது வரைக்கும் லோ வச்சுருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ இன்வேலிட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது இன்வேலிட். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கப் அண்ட் ஹேண்டிலோட அந்த டாப்புக்கும் லோக்கும் 50% கீழே இந்த ஹேண்டில் வந்து இருக்கக்கூடாது. அப்படி வந்தால் இது ப்ராப்பர் கப் அண்ட் ஹேண்டில் கிடையாது. 1 hour பேட்டர்னில் மட்டும் இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் ஆகும். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 5 minutes 10 minutes 15 minutes யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்விங் ட்ரேட்னா 1 day இல்லை 1 week யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இதுக்கு டார்கெட் எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், அதே டூல் போயிருங்க. இப்போ வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போயிருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த கப் அண்ட் ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பு தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா? ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கா? ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் அகைன் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கா? அண்ட் தென் செகண்ட் டார்கெட் என்ன? இதுதான் செகண்ட் டார்கெட். அப்படியே மேலே தூக்கிட்டு போய் வச்சுருங்க. அப்போது இதுதான் செகண்ட் டார்கெட். லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, இது டார்கெட் நம்பர் 2. ஓகே, ஸோ இப்போது இதில் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா, இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த ஹேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ். இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், டார்கெட் இங்கே கொடுத்துருச்சு, அண்ட் தென் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அகைன் செகண்ட் டார்கெட் போச்சு அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட்டு கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரீசன் மார்க்கெட் ட்ராப் இல்லையா, அதனால். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் வச்சுக்கலாம். காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் வச்சுக்கலாம். நீங்கள் இதை எஸ்எல் வைக்க வேண்டாம். ஒன்ஸ் மார்க்கெட் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட்டை தாண்டி போகும்போது, அதாவது நீங்கள் என்ன தான் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணாலும் சரி, ஸ்விங் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஸ்டாப் லாஸை எப்போவுமே ஒரே இடத்துலேயே ஸ்டாப் லாஸை வச்சுக்காதீங்க. மார்க்கெட் ஏற ஏற உங்களோட ஸ்டாப் லாஸையும் கூடவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ட்ரைலிங் எஸ்எல் அப்படிங்கிறது எல்லா ட்ரேடுக்கும் மஸ்ட்டு. நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை டே ட்ரேட் பண்ணாலும் சரி, எந்த ட்ரேட் பண்ணாலும் சரி, ஸ்டாப் லாஸ் எல்லா ட்ரேடுக்கும் மஸ்ட்டு. ஓகே, ஸோ எல்லா ட்ரேடுக்குமே ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இந்த கப் அண்ட் ஹேண்டில் கிளியரா? இதையுமே நீங்கள் ஒன்லி அப்பர் சைடுக்கு மட்டும் காஸ்ட் காஸ்ட் மாற்றிட்டா பிரச்சனையே இல்லை, தலைவலியே இல்லை. அதோட நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். தயவு செய்து நீங்கள் ஷேர் மார்க்கெட் உள்ள வரீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் கேபிட்டலில் தயவு செய்து டே ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணாதீங்க. டே ட்ரேடிங் அப்படிங்கிறது எமோஷ்னலி ப்ளே பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு நாள் நீங்கள் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாலும் 10 நாள் குருவி சேர்க்குற மாதிரி 100 சேர்த்து வச்ச எல்லா பணமும் ஒரே நாளில் போயிடும். ஸோ எப்போவுமே 70% ஆஃப் த கேபிட்டல் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் போட்டுருங்க.
ரிமைனிங் 30% ஆஃப் த கேபிட்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப்பில் பிஃபோர் ட்ரேடிங் தமிழ்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பையன் லைவ் இல்லைனா கூட சூப்பரான கால்லாம் கொடுக்குறான், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொன்னேன், நான் தான் அது, வேறு யாரும் இல்லை. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே நம்ம கேபிட்டல் நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஸோ ஸ்விங் ட்ரேடில் போட்டுட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இது ஸ்டாப் லாஸே போகுது, உங்களுக்கு லாஸில் எக்ஸிட் ஆக விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல் நல்ல கம்பெனி தான்ப்பா, நான் இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், அவ்வளோ தானே, ஹோல்டு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த டாடா மோட்டோர்ஸ் தான் அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஓகே, டாடா மோட்டோர்ஸு கடந்த பல வருஷமாக 300 இருந்துச்சு, 300லேருந்து 200 100க்குலாம் போச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குங்க, என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக மேலே வரும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு, இன்றைக்கி அவன் 500 போயிட்டான். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் அதுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும், அதுதான். ஓகே, ஸோ யாரும் அப்படி பண்ணாதீங்க. ஸோ இதுதான், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். ரஞ்சித் சார் நீங்கள் சூப்பர், தேங்க்யூ சார். காஸ்ட் டு காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்கின ப்ரைஸே போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ 100ல் வாங்குறீங்க, ஓகே, இப்போது இங்கே வாங்குறீங்க, டார்கெட் இதை வைக்கிறீங்க, எஸ்எல் இதை வைக்கிறீங்க. இப்போ இங்கே வாங்கிட்டு இங்கே போயிடுச்சு, டார்கெட்டுக்கும் நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கும் 50% போயிடுச்சுன்னா, நீங்கள் இங்கே போட்டிங்க இல்லையா ஸ்டாப் லாஸு, அதை தூக்கி நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேயே எஸ்எல் போடுறீங்க பாருங்கள், அதுதான் தட் இஸ் கால்ட் அ காஸ்ட் டு காஸ்ட். நீங்கள் என்ன காஸ்ட்டுக்கு வாங்கினீங்களோ அதே காஸ்ட்டில் வைக்கிறது தான் காஸ்ட் டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியரா? கப் அண்ட் ஹேண்டில் கிளியர் தானே? இதுக்கு வந்து பாம்பே சூப்பர் சீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இதை நீங்கள் ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. நான் அதோட இதை சொல்கிறேன், முடிஞ்சால் எனக்கு மார்க் பண்ணி அனுப்புங்க. ஓகே, பாம்பே டையிங் ஹைப்ரிட் சீட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, BSHSL. ஸோ இதை வந்து ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இதுலேயும் அதே கப் அண்ட் ஹேண்டில் இருக்குது, எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குது, என்ன இல்லை இதில் கப் அண்ட் ஹேண்டில்லாம் இல்லை, ரவுண்டிங் பாட்டம் தான் இருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி அனுப்புங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்னுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பேசிட்டேன். ஸோ அதனால் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் லைவெல்லாம் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் இந்த PDF ஃபைலே கோத்ரூ பண்ணிக்கோங்க போதும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறதுனால பார்த்துக்கோங்க, இந்த PDF ஃபைலே கோத்ரூ பண்ணுறதுனால பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 2 வகையான எஜுகேஷனும் கொடுக்கணும். நீங்கள் 2 மணி நேரமும் உட்காந்து வீடியோ பார்க்க முடியாது. அதனால தான் இந்த PDF மெட்டீரியலும் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். கொடுக்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தால் ராஜாவாக தான் வருவாங்கிற மாதிரி வரவே மாட்டார், வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன். ஓகே, வராது, அப்படி வந்துச்சுன்னா அருமையாக இருக்கும் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன். ஓகே, இப்போது ஃப்ளாக் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, புல்லிஷ் ஃப்ளாக் ஃபார்மேஷன் ஆர் ஃபவுண்ட். அதுக்கு முன்னாடி இந்த புல்லிஷ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஃப்ளாக்னா எப்படி இருக்கும், நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்கல்ல, ஃப்ளாக் எப்படி இருக்கும், நம்ம இப்போ கூட ரீசெண்டாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஃப்ளாக்னா எப்படி இருக்கும், ஒரு போல் ஒரு கம்பம் எப்படி இருக்கும், அண்ட் தென் இப்படி இருக்கும் ஃப்ளாக். ஏன்னா காற்றடிச்சா தான் நல்லா இப்படி பறக்கும், அதர்வைஸ் இப்படி கொஞ்சம் கீழே தான் பறக்கும். அதனால் கீழே இருக்கிறது மட்டும் வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது எடுத்துக்காதீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃப்ளாக். ஓகே, ஸோ இதே தான் ஃப்ளாக் பேட்டர்னுமே, இப்படி தான் இருக்கும் ஃப்ளாக் பேட்டர்னுமே. டைம் ஃப்ரேம் வர்சஸ் டார்கெட் டைம், கேன் வி கெஸ்? அது நாட் ஷுவருங்க. அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அது வந்து அந்த பிரேக் அவுட் ஆகுது இல்லையா, பிரேக் அவுட்டுக்கு நியர் வந்து எந்த அளவுக்கு அதோட மொமெண்டம் வேகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ளாகு. இப்போது நம்ம தேரியாக பார்த்துருவோம். bullish flag formation are found in a stocks with a strong uptrend and are consider a good continuation pattern. அதாவது இந்த ஃப்ளாக் எப்போ வரும்னா, மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும், அண்ட் தென் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம்
ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு. ஓகே, ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு அண்ட் தென் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் அண்ட் தென் ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேலே தான் போகும். இதை தான் நம்ம ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து போல்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம போல்னு சொல்லுவோம். இது வந்து போல், அந்த கம்பம்னு சொல்ல இருக்கு. இப்போ கொடியேற்றுறோம்னா அந்த கொடியேற்றத்தில் கம்பம் இருக்கு இல்லையா, அந்த கம்பத்தை நம்ம போல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த போல் இஸ் த ரிசல்ட் ஆஃப் vertical rise in a stock and the flag results form a period of consolidation. இப்போ நான் சொன்னல உங்களுக்கு, இது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட், ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் அண்ட் தென் ஒரு சின்ன கன்சாலிடேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாக் பேட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு நல்ல இம்பல்சிவ் மூவ்னா அந்த வேகமாக மேலே போகிறது. ஓகே, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் என்ன ஆகுது, மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்டிவ் மூவ், ஒரு சின்ன கன்சாலிடேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா, எந்த பிரேக் அவுட் கொடுக்குதோ அங்கேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிடைக்கும். ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சன்ஃபார்மாவில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருந்துச்சு. இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒன்றுத்தில் பார்த்தோங்க, பஜாஜ் ஃபின்சர்வில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து லாஸ்ட்டாக நான் என் கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எப்போனா செகண்ட் பேட்ச்னு நினைக்கிறேன். இது லைவாக ட்ரேட் எடுத்து நம்ம நல்ல ப்ராஃபிட்டே பண்ணோம். எங்கேயோ தானே பண்ணோம். இதோ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே இருக்குயா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கண்டினியூஸாக ஏற்றம். இந்த லோவில் இருந்து கண்டினியூட ஏற்றம். ஓகே, கண்டினியூ ஏற்றம். இந்த க்ளோஸில் இது வச்சுக்கோங்க. ஹை கால்குலேட் பண்ணாதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் ஹை வந்து ஹெவியாக போயிருக்கும். ஸோ ஹையை கால்குலேட் பண்ணிக்காதீங்க, ஆல்மோஸ்ட் க்ளோஸுக்கு நேராகவே வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சாலிடேஷன். இதை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க, கண்ட்ரோல் கிளிக் பண்ணி கீழே கொண்டு வாங்க. அண்ட் தென் இதுலேயுமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 50% கீழே கன்சாலிடேட் ஆகிருக்கக்கூடாது. இதுதான் நான் கிளாஸை சொல்லி கொடுத்ததில் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் இப்போது இங்கேருந்து இப்படி போயிருக்கு இல்லையா, இந்த 50% இருக்குது பாருங்க, இந்த 50%க்கு கீழே கன்சாலிடேட் வந்துருச்சுன்னா அது நாட் வேலிட். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இப்படி இருக்குப்பா, இப்போ நான் அப்படியே இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்படி இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டிவ் மூவ் கன்சாலிடேஷன் மூவ் இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்துருந்துச்சுன்னா அப்புறமும் நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, இது ஃப்ளாக் தானான்னு கேட்குறாங்க. இது ஃப்ளாக் தானே, அப்போ நான் பையிங் போட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஃப்ளாக் தானேன்னு. இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இந்த 50% கூட வரக்கூடாது. 40%க்கு கீழே வந்துச்சு அப்படின்னாலே இதுதான் ஃபேக்ட். 40% வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ இதுதான் 50%, அப்போ இது 40% இருக்கும், அப்போ இதுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கனாலே. ஸோ 40%க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஃப்ளாக் பேட்டர்ன் இன்வேலிட். ஓகே, ஃப்ளாக் நாட் டு பி ஸோ பிக். ஆமாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கலாம், ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகலாம், ஆனால் இந்த 40%க்கு கீழே கன்சாலிடேட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இது அதர்வைஸ் நீங்கள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னா அப்போ இதையும் நீங்கள் ஃப்ளாகாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 40% கீழே வரல, டைம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், பட் 40%க்கு கீழே வரக்கூடாது. கீழே வந்து இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக இருக்கா, இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஐயோ, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இங்கே ஒரு அழகான பிரேக் அவுட்டா, இந்த இடம் பிரேக் அவுட்டா,
அடுத்த நாள் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். அது நான் உங்களுக்கு நாளைக்கு பிரேக் அவுட்டில் சொல்லித்தரேன். இதெல்லாம் பிரேக் அவுட்டில் சொல்லித்தரேன். ஓகே, இப்போது இது பிரேக் அவுட்டு ஃப்ளாகு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளாக் போல் இருக்கு இல்லையா, ஃப்ளாகோட போல், இதை அப்படியே காப்பி பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சோ அங்கே நீங்கள் வச்சுக்கணும். வச்சிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டார்கெட். இந்த ஃப்ளாக் இதுக்காக தான் நான் சொன்னேன், பெருசாக வரமாட்டார், வந்தால் தரமான ப்ராஃபிட்டை கொடுக்கும். மேக்ஸிமம் இதோட அக்யூரசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளாகோட அக்யூரசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்னு. 14,350 எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 16,700. ஸோ கிட்டத்தட்ட 3,300 புள்ளிகள். எக்ஸாக்டாக இல்லை, ஒரு தோராயமாக, ஆனால் அதிகமாக தான் 3,300 புள்ளிகள். ஸோ 14,000 ஸ்கிரிப்டில், ஏன்னா நீங்கள் வாங்கும்போது அது 13,000 தானே இருக்குது, 14,000 தானே இருக்குது. 14,000 ஸ்கிரிப்டில் 3,000 ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 4ல் 1 மடங்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு? 25% ரிட்டர்ன். ஸோ பர்சன்டேஜ் வைஸில் தான் நீங்கள் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு ஷேர் எடுக்கிறோமா, அதில் மினிமம் 15% நீங்கள் ரிட்டர்ன் வருது அப்படின்னாலே யூ ஆர் அ சூப்பர் டூப்பர் ட்ரேடர்னு தான் சொல்லணும். 15% ஒரு ஷேரில் நீங்கள் வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே ட்ரேட் எடுக்க முடிஞ்சால் நீங்கள் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரேடர். நிஃப்டி டேல ஃப்ளாக் போலா, நிஃப்டி டேலியா? ஸோ இதுதான் ஃப்ளாகு. எஸ்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். எஸ்எல் ரொம்ப லோ தான் இதுக்கு. இதுதான் இந்த லோ தான் எஸ்எல், இது எஸ்எல். ஸோ எஸ்எல் ரொம்ப, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு இந்த ஃப்ளாகில் கிடைக்கும். ஹையஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ஃப்ளாகில் கிடைக்கும். ஐ ஹோப் இந்த ஃப்ளாக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் ஒரு நல்ல இம்பல்சிவ் மூவ் அண்ட் தென் ஒரு சின்ன கரெக்ஷன். அந்த கரெக்ஷனை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். டார்கெட் இந்த போலோட லோலேருந்து எங்கே நம்ம கால்குலேட் பண்ணுமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுக்கலாம். இது டார்கெட். ஸ்டாப் லாஸ் இது. ஓகே, ஸோ இதில் ஒரே டார்கெட் தான் அண்ட் ஒரே எஸ்எல் தான். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காருன்னா நிஃப்டியில் ஃப்ளாகா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி சங்கீதா மேம், ஃப்ளாக் நாட் டு பிக் ஸோ பிக். ஃப்ளாக் நாட் டு ஸோ பிக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை மேம். இப்போ மார்க்கெட் இப்படி இருக்குது மேம், இப்படி போல் வச்சுருக்கு அண்ட் தென் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இது பெரிய ஃப்ளாக் தானே, பெரிய ஃப்ளாகாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் சிம்பிள், நீங்கள் நம்ம கொடியேற்றுறோம்ல, அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்களேன். பெரிய ஃப்ளாக், ரொம்ப நீட்டு ஃப்ளாக் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெயிட்டு தாங்காமல் காற்றடிச்சாலும் என்ன ஆகும்? அது கீழே தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ அதே தான் மார்க்கெட் கூட கனெக்ட் பண்ணிங்க. பெரிய ஃப்ளாக் வச்சுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ மார்க்கெட் பெரிய செல்லர்ஸ் இருக்காங்க, அதனால தான் ஏற்றுவேன். அப்போ கீழே தொங்கிடும், அப்போ கீழே போயிடும். அதனால் பெரிய ஃப்ளாக் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போது இதில் நமக்கு ஃப்ளாக் இருக்கா அப்படின்னா இதில் நம்ம செல்லிங் சைடு ஃப்ளாக் வேணால் வச்சுக்கலாம். எப்படி? செல்லிங் சைடு ஃப்ளாக் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து அந்த 50% ரேஷியோவெலாம் காலி பண்ணிடுச்சே, 50% ரேஷியோலாம் காலி பண்ணிடுச்சு. அந்த வகையில் இது ஃப்ளாகாக கன்சிடர் பண்ண முடியாது. ஷேர் ஆல்ரெடி கிளியர் டியா. ஃப்ளாக் எஸ்எல் புரியல, ஃப்ளாக் எஸ்எல் புரியல. ஐயோ, நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோமா? ஐயோ, டெலீட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, நமக்கு என்ன, வரைஞ்சிக்கலாம். ஃப்ளாகோட எஸ்எல் புரியலங்கிறாரு. இதுதான் சார் எஸ்எல். இப்போ புரியுதா? இந்த கரெக்ஷன் மூவ் ஆகுது இல்லையா, கரெக்டிவ் மூவ், அந்த கரெக்டிவ் மூவோட லோ தான் உங்களுக்கு எஸ்எல். இப்போ புரிஞ்சுதா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கிளியராக என்ன அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே பென்னட்னு ஒன்று இருக்குது. ஓகே, பென்னட்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இது புல்லிஷ் ஃப்ளாகு. ஓகே, புல்லிஷ் ஃப்ளாகு. புல்லிஷ் ஃப்ளாகில் அந்த ஃப்ளாகில் நான் அந்த பர்சன்டேஜ் சொன்னதை தயவு செய்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 40% கீழே போயிட்டு அது கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, வேண்டாம். ரிஸ்கியான ட்ரேடாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பென்னட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த ஃப்ளாகுக்கு நம்ம என்ன சொன்னோம்? இப்போ இப்படி இருந்துட்டு பென்னட் ஃப்ளாகுங்கிறது ஒரு கொடி மாதிரி இருக்கும். பென்னட்டுங்கிறது
இந்த இடத்துல வந்து நமக்கு இப்படி கன்சாலிடேட் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் வித்தியாசமே கிடையாது. ஓகே, இப்போ நான் இதை சைட் பை சைடு உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். கம்பேர் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ளாக் கொடி, திஸ் இஸ் பென்னட். பென்னட் என்ன ஆகும், ஒன்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வரும், இப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இப்போ பென்னட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட். பென்னட் நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் பார்க்கலங்க சார்ட்டில், பென்னட் நான் இது வரைக்கும் பெருசாக பார்க்கல. பட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பென்னட்டுக்கு அப்படியே டேரெக்டாக எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருவோம். ஓகே, எக்ஸாம்பிளே பார்த்துருவோம். நம்ம துவாரகேஷ் கொடுத்தோம் இல்லையா, இப்போ இதில் பென்னட் உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ சொன்ன பேட்டர்ன் உங்களுக்கு இங்கே தெரியுதா? தெரிஞ்சுது. இப்போ அப்படியே ஆமாம் சார் தெரியுது சார் அப்படின்னா யூ ஆர் த சூப்பர் டூப்பர் அண்டர்ஸ்டாண்டரு. ஸோ சூப்பராக நீங்கள் சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லோ, இங்கேருந்து இது போல். ஓகே, ஒரு நல்ல இம்பல்சிவ் மூவ் தானே, எங்கேயுமே மார்க்கெட் சுத்தாமல் அழகாக ஏறிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ தட் இஸ் கால்ட் இம்பல்சிவ் மூவ். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்திருக்கா மார்க்கெட். திஸ் இஸ் த பென்னட்டு. போல் லைனு மிட் பாயிண்ட்டில் டச் பண்ணக்கூடாதா? கூடாது, கரெக்டா? போல் லைனா, போல், ஆமாம், கரெக்ட். மிட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். மிட்டுக்கு வந்தால் அது இன்வேலிட், ஏன்னா ஓவராக கன்சாலிடேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், அது வந்து செல்லர்ஸ் ஹெவியாக இருக்காங்க, அவ்வளோதான். இந்த சார்ட்டில் மேலே ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. மேலே ஃப்ளாகா, மேலே எனக்கு எதுவும் தெரில, நீங்கள் டேல வச்சு பார்த்தா தெரியும். தயவு செய்து எந்த ஒரு ஸ்கிரிப்டுக்குமே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்விங் ட்ரேட் போகிறீங்கன்னா உங்களோட அனாலிசிஸ் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு வீக்லியில் தான் இருக்கணும். வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹவர்லிக்கு வரணும். ஸோ இதுதான் ஃப்ளாகு. இப்போது இது சரி, இது பென்னட்டு. ஓகே, அப்போது இதுக்கு டார்கெட் என்ன? இதுதான் டார்கெட். எவ்வளோ? எங்கேயோ இருக்குது டார்கெட்டு, 125. நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்கள், அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே, 6 மாதங்கிறது அதிகம், சரி சொல்லி வைப்போமேன்னு சொல்கிறேன், போகிறானா இல்லையான்னு பாருங்கள். 125. பட் எனக்கு ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டான். நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 73. இப்போ தெரியுதா இந்த சந்தோஷம் எதை பேஸ் பண்ணி இதில் ட்ரேட் எடுத்தான் அப்படின்னு? அருமையான ப்ராஃபிட் புக் பண்ணமா நம்ம எல்லாருமே? நீங்கள் இதில் எத்தனை பேர் ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரில, நான் ட்ரேட் பண்ணேன். நான் கிட்டத்தட்ட மோர் தென் 10,000 rupees ப்ராஃபிட் எடுத்தேன். நீங்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க தான் சொல்லியிருந்தீங்க. பட் இதில் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு தெரில. லைவாக நம்ம கொடுத்தது இது, ட்ரேட் எடுத்து எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணோம். 100 நம்ம டார்கெட் வச்சோம், பட் நம்ம 97, 98லேயே எக்ஸிட் ஆகிட்டோம், ஏன்னா அங்கேயே போய் கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால. ஸோ ஸ்டில் இவன் 125 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ இது பென்னட்டு. அண்ட் தென் இதில் ரைசிங் வெஜ், அது நான் பெருசாக இது வந்து எனக்கு அக்யூரேசி கொடுக்கல. ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரல. வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ரைசிங் வெஜ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளேயே சுற்றும், அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் ஃப்ளாக் பென்னட்டு கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளாக் பென்னட்டு கிளியராங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளாக் கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இன்ட்ராக்டிவாக இருக்கும் கிளாஸஸ். கிளியர். ஓகே, ஸோ இப்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுதாங்க சார்ட் பேட்டர்ன்ஸ்லேயே. ஏன்னா இது
டே ட்ரேடிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் வரும் இந்த ட்ரையாங்கிள். எல்லா இடத்துலையும் இந்த ட்ரையாங்கிள்ஸ் தான் வரும். ஓகே, ட்ரையாங்கிள்ஸ் இதுதான் சார்ட் பேட்டர்ன்ஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற சார்ட் பேட்டர்ன்ஸு. ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வகையான ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். எஸ், ஃப்ளாக் அண்ட் பென்னட் கிளியர். ஓகே, கிளியர். ஓகேங்க, ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 வகையான ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த சிமெட்ரிக்கலு, அண்ட் செகண்ட் ஒன் அசெண்டிங்கு, அண்ட் தேர்ட் ஒன் டிசெண்டிங். ஓகே, 3 வகையான ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக்கல், அண்ட் செகண்ட் ஒன் அசெண்டிங், அண்ட் தேர்ட் ஒன் டிசெண்டிங். இது ஒன்றுத்தையும் நம்ம டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இஸ் யூஸ்வலி கண்டினியூவேஷன் பேட்டர்ன். அதாவது மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வரும்போது மார்க்கெட் அகைன் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகி மேலே போக தான் சான்சஸ் அதிகம். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் செல்லிங் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் இப்படி போய்கிட்டு இருக்குங்க, மேலே இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகும். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் இந்த துவாரிகேஷனே தான். மார்க்கெட் நல்லா மேலே போய்கிட்டு இருக்கு, தென் ஒரு சிமெட்ரிக்கல். இது சிமெட்ரிக்கல் தானே, இது சிமெட்ரிக்கல் தானே. அப்போது சிமெட்ரிக்கல் வந்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். அண்ட் தென் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கீழேருந்து அப் ட்ரெண்டுக்கு வரும், அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே வந்து அகைன் அப் சைடில் பிரேக் அவுட் ஆகி அகைன் மேலே தான் போக பார்க்கும். ஓகே, இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இதுக்கான லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் அசெண்டிங் ட்ரையாங்கிள். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இஸ் த upper trend line is flat while the lower line is rising. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்பர் லைன் ஃப்ளாட்டாக இருக்கும், பட் லோவர் லைன் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது அப்பர் லைன் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் லோவர் லைன் என்ன ஆகும், இங்கேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இப்படி வரும், அண்ட் தென் இப்படி போகும். இது வந்து நீங்கள் டே ட்ரேடிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ், இந்த ட்ரையாங்கிள் 3மே நீங்கள் டே ட்ரேடிங்கில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷமோ இல்லை ஒரு 30 மினிட்ஸ் கேண்டல்லையோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னா, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அ அசெண்டிங் ட்ரையாங்கிள். அதை தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க. இதுக்கு டார்கெட் எப்படி எஸ்எல்ல என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வருவோம். த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இஸ் அ bearish based pattern, also called a bearish accumulation. The pattern indicates the preparation of the market participants to set a new low after consolidation and a contraction within a triangle. இது அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு அப்படியே அகைன்ஸ்ட்டு இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது மொத்தம் 3 வகையான ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எதுக்கு பார்க்கலான்னா, நம்ம வந்து ட்ரையாங்கிளில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இதுலேயே இருக்குது. இப்படி தான் இருக்கும் சிமெட்ரிக்கல். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்குள்ளே சுத்தம், தட் இஸ் கால்டு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். ஸோ மார்க்கெட் கீழேருந்து மேலே போய்கிட்டு இருக்கு, மறுபடியும் கீழே, மறுபடியும் மேலே, மறுபடியும் கீழே, மறுபடியும் கீழே, மேலே. ஸோ ஒன்ஸ் இந்த லைனை எங்கே பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து மார்க்கெட் நல்லா மேலே போகும் அப்படிங்கிறது தான். இன்னொரு எக்ஸாம்பிள் எங்கே காட்டலாம் அப்படின்னா, ஓரியன்ட் பெல்.
ஓரியன்ட் பெல் இப்போ இருக்கா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த லோவில் இருந்து இப்படி கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிறத விட இதுதான் கரெக்டாக இருக்கும். இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கா? யா. இப்போது இதுதான் மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கா. அண்ட் தென் ட்ரையாங்கிள். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, வெறும் ட்ரையாங்கிள் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஃப்ளாக் மாதிரி போலெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதுதான் உங்களோட டார்கெட். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட டார்கெட். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அண்ட் இதுதான் உங்களோட டார்கெட். அதாவது 375 என்ட்ரி எடுக்கிறீங்க, 425 டார்கெட் கொடுக்குறீங்க. ஸோ 400 ரூபா உள்ள ஷேர் ப்ரைஸில் 50 புள்ளிகள் ப்ராஃபிட். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் எங்கே அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இப்படியும் வந்திருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதில் இருந்து இப்போ சப்போர்ட் 1, இது சப்போர்ட் 1, இது 2, இது 3, இந்த மூணாவதோட லெவலை தான் நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கணும். அப்போது எஸ்எல் என்ன, இதுதான் எஸ்எல். என்ட்ரி எது, இது என்ட்ரி. என்னங்க வர மாட்டேங்குது. யா, இது என்ட்ரி, இது எஸ்எல், இது டார்கெட். ஓகே, புரிஞ்சுதா? இது எஸ்எல் எங்கே, எஸ்எல் எப்படி போடணும்னு. அதாவது இங்கே சம்டைம்ஸ் இப்படி தான் சுத்தம். இப்போ இப்படியே போயிருக்க, இங்கே எங்கே எஸ்எல் வைக்கலாம்னா ப்ரீவியஸ் இதுலேயே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே கேப் நமக்கு நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இதில், ஏன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இதுவே எஸ்எல் வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் ஹெட் அண்ட் ஷோல்டரை கூட கன்சிடர் பண்ணலாமா? துவாரிகேஷில் பண்ணலாமே, கன்சிடர் பண்ணலாமே, அதுலேயும் இருக்குது. ஆல் பேட்டர்னுக்கும் பையிங் சைடு ஒன்லி, செல்லிங் சைடு போகக்கூடாதா? ஆமாங்க, செல்லிங் சைடு நம்மளால் வாங்கி ஹோல்டு பண்ண முடியாது இல்லையா. நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்லிங் சைடும் போகலாம். ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்லிங் சைடு போகலாம். பட் ரிமைனிங் முன்னாடி சொன்ன 5 பேட்டர்னுக்குமே நீங்கள் ஒன்லி பையிங் சைடு மட்டும் போங்க. ஏன்னா செல்லிங் சைடில் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகுதுனாலும் நம்மளால் செல் பண்ணி ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அந்த பிரச்சனை அதில் இருக்குது. ஸோ அதனால் பையிங் சைடு மட்டும் போங்க. நிஃப்டி ரீசெண்டாக சிமெட்ரிக்கல்னு கன்சிடர் பண்ணலாமா? வாட்ஸ்அப்பில் யூ சி த யூஸ் சேம். நான் பார்க்குறேன் சார், நோ ப்ராப்ளம். யூஸிங் த டூல்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் டூல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இருக்கானா? பட் நான் யூஸ் பண்ணதில்லை. நான் எப்போவுமே நானே தனியாகவே ட்ரா பண்ணிக்கிற பழக்கம் எனக்கு. ஆனால் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லை போல் இருக்க. ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை வச்சுக்கோங்க. கரெக்டாக வருதா? இதை நான் டெலீட் பண்ணுறேன். எங்கே இருந்து நீங்கள் வைக்கிறீங்க? இங்கே வைக்கிறோம். எங்கே ஹை வைக்கிறீங்க? இங்கே ஹை வைக்கிறோம். இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வருதா? யா. ஸோ திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ இது எஸ்எல், நல்ல டார்கெட்டாக அவன் கொடுத்துட்டு நல்லாவே மேலே போயிருக்கான். ஓகே, ஐ திங்க் ட்ரேடிங் வியூ டூல், யா அதுதான் சொல்கிறாரு. டார்கெட் 2 இருக்கா? இல்லை, டார்கெட் 2 நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுனா நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் 70% ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் 30 இருக்க ஷேர், அது வந்து மொமெண்டம் பேஸ் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள் மொமெண்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரேக்கான ஒரு 2 நாள் கன்சாலிடேட் ஆகிருக்கும், அதுக்கடுத்து அப்படியே ஒரே நல்ல மொமெண்டம், பெரிய ஒயிட் கேண்டல். அப்போ என்ன ஆகுது, மொமெண்டம் நல்லா இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு 20% or 30% மட்டும் புக் பண்ணாமல் வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் க்ரீடியாக இருக்காதீங்க. டார்கெட் வந்துருச்சா புக் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இல்லையா 70% ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு 30% விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இதுதான் எப்போவுமே நல்லது ஆஸ் பர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இது
சிமெட்ரிக்கல். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து நம்ம அசெண்டிங் வரலாம். இப்போ 10 லான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் கூட இருக்குது. 10 லாவில் கூட நான் மார்க் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி. இதோ இங்கே பாருங்கள், 10 லா இருக்கு இல்லையா, 10 லா பாருங்கள். 10 லா என்ன இருக்குது, மார்க்கெட் மேலே போயிருக்கு, அண்ட் தென் கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, தென் டார்கெட் போயிருச்சு. பிரேக் அவுட் ஆகி ஒரு நாள் தான், 2 நாளில் டார்கெட்டே போயிட்டான். அதான் சொல்கிறேனே, சிமெட்ரிக்கல் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதில் தாராளமாக இன்ட்ராடே ட்ரேடை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் என்ட்ரி, நோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆஃப்டர் பிரேக் அவுட். பிரேக் அவுட் கான்செப்டை நான் நாளைக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன் சார். பிரேக் அவுட் கான்செப்டை நான் நாளைக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போது உங்களுக்கு அந்த பிரேக் அவுட் கான்செப்ட்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேட்டர்ன்ஸ். ஸோ பிரேக் அவுட் கான்செப்ட் நான் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுலேயே நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அசெண்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அசெண்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏபிபி இந்தியாவில் ஒன்று நான் பார்த்தேன். இது ஹவர்லிக்கெலாம் கூட யூஸ் ஆகுங்க. ஹவர்லி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஹவர்லியில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹவர்லியில் போடுறேன். இது சிமெட்ரிக்கல் தானே. மார்க்கெட் இங்கிருந்து போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டார்கெட் என்ன, இந்த ஹை தானே டார்கெட்டு. டார்கெட் போயிருச்சா, ஆனால் கம்மி டார்கெட். ரொம்ப கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னா அதில் டார்கெட் நமக்கு கம்மியாக தான் வரும். இது ரொம்ப ரொம்ப கம்மியாகிருச்சுன்னா, ஐ மீன் ரொம்ப வாலட்டில் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு டார்கெட் கம்மியாக தான் வரும் கொஞ்சம். ஸோ என்ட்ரி எங்கே, என்ட்ரி இந்த ப்ரைஸு 2300. டார்கெட் நமக்கு என்ன, 2370. ஏன் அப்படின்னா, ஏன் இது கம்மியாக வருது அப்படின்னா, இந்த சிமெட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக்கல் அசெண்டிங் இது எல்லாமே டே ட்ரேடிங்கில் வரும். டே ட்ரேடிங்கில் வரும். ஆக்சுவலி இது அசெண்டிங்காக தானே இதில் வந்தோம் நம்ம. சே, நான் ஏன் இதை இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். அசெண்டிங்காக தானே வந்தோம். இது ஒன்று. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. ஸோ ஒன்ஸ் இப்போது இதில் நான் டார்கெட் எங்கே வைக்கணும், இதில் டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்க பார்த்தீங்களா. நீங்கள் இதை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை இதை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே உங்களுக்கு போட்டிருப்பேன். உங்களுக்கு இங்கே இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டச் பண்ணி மேலே போது பாருங்கள். இதிலிருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து இங்கே இருந்து ஐயோ இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. அது டார்கெட் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே வருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் எங்கே வைக்கலாம், இதிலிருந்து வச்சுக்கலாமா. அப்போ இதிலிருந்து வச்சா இது டார்கெட்டு. ஓகே, ஸோ இப்போது நான் இந்த இடத்துல பிரேக் அவுட்டுன்னு நினச்சிக்கிறேன். இப்போ நான் இங்கே போடுறேன். அப்படி போடும்போது எனக்கு இது தெரியுதா, டார்கெட் போயிருக்கா, டார்கெட் போயிருக்கா. அண்ட் தென் எஸ்எல் வந்து இது எஸ்எல். ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், 1 2 3. ஸோ இது எஸ்எல், இதுதான் எஸ்எல். ஓகே,
இதுலேயும் ஒரே டார்கெட் தான், இதுலேயும் ஒரே டார்கெட் தான். நீங்கள் 2 டார்கெட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த மிடிலிருந்து ஒரு சின்ன டார்கெட்டை வச்சுக்கிட்டு அண்ட் இதை வந்து பெருசு செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பெரிய டார்கெட் எதனா எதிர்பார்க்கலாமானா முடியாது, நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பாரத் பிஜ்லி அப்படின்னு ஒன்று. BBL. இவன் யா இது and then இது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஜோன் வரைகிறதுனால வரைஞ்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே தெரியுதுல்ல உங்களுக்கு கிளியரா? இங்கே பாருங்க, ஸோ இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ நம்மளோட டார்கெட் என்ன? இதுக்கு இந்த லாஸ்ட்டு நம்ம எது எடுத்துக்கிறோமோ அதிலிருந்து இது டார்கெட். ஓகே, அப்போது இதை தூக்கிட்டு போய் அப்படியே மேலே வச்சிடுறோம். எஸ்எல் என்ன இதில் 1. ஸோ இதுவே நமக்கு பாயிண்ட் ஜெவி பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதையே நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எஸ்எல் வந்து இப்படி போகும் பட்சத்தில் நீங்கள் மூணாவது எதுவோ, இங்கே 1 இங்கே 2 இங்கே 3னா நீங்கள் இதை வச்சுக்கலாம் எஸ்எல்லாம். ஆர் அதர்வைஸ் முன்னாடியே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேண்டிலோட அந்த இதோட ஸ்விங் லோவை தான் நீங்கள் எஸ்எல்லாம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ டார்கெட் இதுக்கு எங்கே? யா, டார்கெட் ரீச் பண்ணியிருக்கா? அதுக்கடுத்து எப்படியோ போயிருக்கான், பட் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கா? இப்போது இந்த ஃப்ளிப்பிங் கான்செப்ட் ஒன்று சொல்லுவேன், அது தெரியுதா? இப்போது இதுக்கு முன்னாடி நியூ ஹைன்னு எங்கன்னா ஒன்று இருக்கா? கிடையாது. ஆனால் இப்போ நம்ம டார்கெட் போட்ட ப்ரைஸில் வந்து அவன் எப்படி அழகாக எவ்வளோ சூப்பராக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ புரியுதா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு? எல்லாமே ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போகும். நீங்கள் எந்த சார்ட்டை வேணாலும் எடுங்க, ஏதோ ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கோம். அந்த பேட்டர்ன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா போதும், நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் மார்க்கெட்டில். இதுக்கு முன்னாடி இப்போ டார்கெட் நீங்கள் வச்சதுக்கப்புறம் டார்கெட்டை தாண்டிட்டு அகைன் கீழே வந்து அதை அழகாக பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கா? ஸோ இதுதான் அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்ப்போம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் நமக்கு ரெகுலராக யூஸ் ஆகாது, ஏன்னா அது செல்லிங் சைடு. பட் அதை இன்ட்ராடே ட்ரேடிங்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னா என்ன? டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஒரு செல்லிங் கண்டினியூவேஷன் பேட்டர்ன். ஒரு செல்லிங் கண்டினியூவேஷன் பேட்டர்னு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேபிஐடி டெக்கில் பார்த்த மாதிரி ஞாபகம். யா, கேபிஐடி டெக்கு இது ஆக்ட் சப்போர்ட். ஓகே, அண்ட் தென் இது இந்த செல்லிங் லைனு. ஓகே, இங்கே பாருங்கள், இது புரியுது இல்லை? அண்ட் தென் இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ இதோட டார்கெட் என்ன? அப்படியே செல்லிங்க்கு கொண்டு வந்துருங்க. அப்போது கேபிஐடி டெக் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது?
இந்த சப்போர்ட் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது கிளியராக தெரியுதா? யா, அப்படின்னா 421 வரைக்கும் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடையாது. பட் டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபண்டமெண்டலாக குட் ஷேர் இது. ஸோ பெருசாக கீழே போகாது, பெருசாக கீழே போயிடாது. இதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் சைடு நீங்கள் எடுத்துக்காதீங்க. பட் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னெல்லாம் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மொத்தம் சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு இது நீங்கள் வேணும்னா இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்பப்போ நான் அந்த இது மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். அதாவது சிமெட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் அப்பர் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம், லோவர் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம், ரெண்டுமே ட்ரூ பிரேக் அவுட் தான். பட் அசெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் மட்டும்தான் பிரேக் அவுட் ஆகணும், டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். பட் டிசெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்லிங் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகலாம், ஐ மீன் கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம், அட் த சேம் டைம் பையிங் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகலாம். நான் இதை என்னோட ப்ராக்டிக்கல் ட்ரேடிங்கில் பார்த்துருக்கேன். பையிங் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுனாலும் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகுது. நான் இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் மார்க் பண்ணிவிட்டு அது பையிங் சைடு பிரேக் பண்ணுச்சுன்னா தாராளமாக யூ கேன் பை. இது நான் என்னோடய ப்ராக்டிக்கலாக நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் நல்ல ப்ராஃபிட்ஸுமே எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக டிசெண்டிங்க்கு மட்டும் உங்களுக்கு அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 வகையான சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ அதை தவிர்த்து ட்ரையாங்கிள்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் இதெல்லாம் ஒன்று இருக்குது. கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிள், எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள், பேரியர் ட்ரையாங்கிள். கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிளில் இது வந்து செல்லிங் சைடு, அண்ட் தென் எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளில் இது வந்து செல்லிங் சைடு, பேரியர் ட்ரையாங்கிளில் செல்லிங் சைடு. பட் இது ரியல் ட்ரேடிங்கில் பெருசாக வராது. ஸோ இதுதாங்க 6 வகையான சார்ட் பேட்டர்ன்ஸ். இது கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கிளியரா அப்படின்னு. ஸோ 6 வகையான சார்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டபுள் டாப் டபுள் பாட்டம், ரவுண்டிங் பாட்டம், கப் அண்ட் ஹேண்டில், பென்னெட்டு அண்டு ஃப்ளாக்ஸு, ட்ரையாங்கிள்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 5 வகையான பேட்டர்ன்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்விங் ட்ரேடு. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் டே ட்ரேடிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ வந்து டைமு 7:15 ஆகுது. ஸோ நம்ம கிளாஸஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோன்னா அகைன் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். பட் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. கிளாஸஸ் எடுக்கலாமா இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிளாஸஸ் எடுக்கலாமா இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா? பட் வால்யூம் அது டக்குன்னு முடிச்சிடலாம். அது ஒரு சின்ன இது தான். ஆனால் அது வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துட்டு சொன்னால் தான் அது உங்களுக்கு புரியும். இதை இப்போ எடுத்துடலாமா இல்லை நாளைக்கு எடுத்துக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். 1.5 மணி நேரம் ஆகும் தாராளமாக. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கே எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் எடுக்கலாம் அப்படிங்கிறாரு நம்ம பிரியா எத்திராஜ் சார் வந்து சொல்கிறாரு. அண்ட் டுடே ஓகே, பட் மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர் டுமாரோ பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், டுமாரோ. அண்ட் பிகாஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வி கேன் கோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓகே, டுமாரோ எல்லாருமே டுமாரோன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே டுமாரோன்னு சொல்கிறாங்களே. இப்போ கமெண்ட்ஸ் வந்து டுடேன்னு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருக்கு. டுமாரோ ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர் டுமாரோன்னு சொல்கிறீங்க. ஸோ நாளைக்கு எடுத்துக்கலாம். நாளைக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்.
நீங்கள் ரொம்ப ஈகராக இருக்கீங்க கற்றுக்கிறதுக்கு, ரொம்ப ஈகராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் முன்னாடி எடுத்த கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸை வேணால் கொடுக்கட்டுமா? ஜஸ்ட் ரொம்ப ஈகராக இருக்கேன் நான் கற்றுக்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு இது பார்க்கலாம், ஒரு இதை நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன். இல்லை சார் நாங்கள் லைவே அட்டன் பண்ணுறோம், அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா லைவே பார்க்கலாம். வெங்கடேஷ் சார், இல்லை சார் நமக்கு வந்து வால்யூமை வந்து நம்ம 1 by 1 போனால் தான் நமக்கு அது கரெக்டாக புரியும். அதை முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கே பார்த்துக்கலாம். அதை நோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஒன்லி. இல்லை கிளாஸஸ் இருக்கும் சார், கிளாஸஸ் எப்போவுமே இருக்கும், கிளாஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் முன்னாடியே பார்க்குறதுக்கு. ஏன் நான் ரெக்கார்டிங் கொடுத்தாலுமே கிளாஸஸ் எப்பவும் போல் நடக்கும், அதிலலாம் சந்தேகம் இல்லை. நீங்கள்லாம் லைவுக்கு தானே வந்திருக்கீங்க, லைவ் இருக்கும். பட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக உங்களுக்கு ரெக்கார்டட் இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறவங்களுக்கு. சரி ஓகே, நிறைய பேர் லைவே போதுன்றீங்க. ஸோ நோ ப்ராப்ளம், எனக்கு பிரச்சனை. லைவ் எப்போவும் நான் எடுப்பேன் தான், அதுவும் மிஸ் ஆகாது. ஓகேங்க. ஸோ அப்போ நம்ம நாளைக்கு கிளாஸஸில் நம்ம வந்து அந்த சார்ட் பேட்டர்ன், சாரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் வால்யூம் அனாலிசிஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஃபாஸ்ட் ரீகேப்பு ஃபார் லாஸ்ட் 2 கிளாஸஸ். ஃபாஸ்ட் ரீகேப் ஃபார் லாஸ்ட் 2 கிளாஸஸில் என்ன ரீகேப் பண்ணணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் போய்ட்டு அகைன் பாருங்கள் சார், இல்லை வீடியோஸை நீங்கள் அகைன் பாருங்கள். ரீகேப் பண்ணுறதுக்கு என்ன இது, இதுனா படமாது, எல்லாம் கிளாஸஸ் சார், கிளாஸஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவே பாருங்கள். டுடே கிளாஸஸ் ஆவேசம், லேர்ன்டு லாட் சார். தேங்க்யூ. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேறு லெவல். தேங்க்யூங்க. ஒரு டவுட்டு சரண்யா மேம் கேளுங்க. ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும்னா நான் கொடுக்குறேன், பரவாயில்ல. பிரியா மேம், பிரியா எத்ராஜ் சார், வேறு லெவல் ப்ரோ நீங்கள். தேங்க்யூ ப்ரோ. ஓகே மேமுங்களா, ஓகே பிரியா மேம், ஓகே தேங்க்யூ. டுமாரோ டாபிக் இது தாங்க. நான் பிடிஎஃப் கொடுத்துட்டேன், நீங்கள் அழகாக பாருங்கள். நீங்கள் பிடிஎஃப் பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ அருமையாக புரியுங்க. என் பிடிஎஃப்பை வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்க பார்த்தா கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுதான் நாளைக்கான டாபிக். இது ஹேமரு, இது இன்வெர்டட் ஹேமரு, இது புல்லிஷ் என்கல்ஃபின், இது பியர்சிங் லைனு, இது மார்னிங் ஸ்டாரு, இது 3 ஒயிட் சோல்ஜர்ஸு. இதெல்லாமே நாளைக்கு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லுவேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ. தேங்க்யூங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப ஏதோ வந்தோம் ஏதோ பார்த்தோன்னு போகாமல் இல்லாமல் நல்லா புரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. நம்ம நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் லைவ் ஒரு 4:30 கூட இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஈவினிங் நான் டிஸ்கஷன் லைவ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு 4:30 வச்சாலும் வச்சுருவேன். ஸோ நான் டைம் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஏன்னா சண்டே எல்லோரும் வீட்டில் இருப்போம். ஸோ சார்ட்டு ட்ரா பண்ணி ஷல் ஐ சென்ட் யூ இன் வாட்ஸ்அப்? தாராளமாக பண்ணலாமே. நாளைக்கு கிளாஸஸ் டைமிங் ஒரு 4:30 கூட மேபி இருக்கலாம், 4:30 கூட இருக்கலாம். ஆசம் கிளாஸஸ் டேனி அமான் சார், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஹோம் ஒர்க்கு அனுப்புகிறேன், கரெக்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக அனுப்புங்க. லாஸ்ட்டு கிளாஸஸ் சார், ஒரு டவுட்டு. ட்ரெண்ட் லைன் சொன்னீங்க, அது விக்கில் இருந்து போடணுமா? இங்கே ஏங்க நான் அதுதான் பாலச்சந்தர் சார், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நமக்கு முக்கியம். மேக்ஸிமம் ஆஃப் த லைன்ஸ் விக்கில் கனெக்ட் ஆச்சுன்னா விக்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் ஆஃப் த லைன் பாடியில் கனெக்ட் ஆச்சுன்னா பாடியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் உங்களுக்கு விக்கு மிஸ் ஆகும் தெரியுங்களா? அந்த விக்குக்கு நீங்கள் ஜோனு மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் அகைன் அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இன்றைக்கான கிளாஸஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், தயவு செய்து உங்களோட கேபிட்டலில் 75%, 70% ஸ்விங் ட்ரேடில் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அழகாக நீங்கள் எஃப்டியில் போடுறத விட, நீங்கள் வட்டிக்கு விடுறத விட அழகான ரிட்டர்ன்ஸ் இங்கே எடுத்துக்கலாம். வட்டிக்கு விட்டால் கூட போய் அவனை பிடிக்கணும், கேட்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அழகாக அனலைசிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ தயவுசெய்து ஸ்விங் ட்ரேடில் மேக்ஸிமம் ஆஃப் த கான்சன்ட்ரேஷனை கொடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸஸில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஓகே, மறந்துடாமல் நாளைக்கு வந்துடுங்க. நான் டைம் மட்டும் என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.